ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் கிச்சன். நேற்று நாங்கள் கோட் படம் பார்க்க போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ரிவ்யூ வந்து இந்த வீடியோ. இது எங்கள் ஊரில் இருக்கிற சின்ன தேட்டர் தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து இந்த குட்டீஸுக்கு எல்லோரையும் கூப்பிட்டுட்டு போயிருந்தோம். ஒரு 11 பேர் நாங்கள் போயிருந்தோங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் படம் வந்து நாங்கள் பார்க்கல. திரும்பவும் ஒரு தடவை பார்க்கணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த 10 நிமிஷம் போயிடுச்சு இல்லையா, அதனால். தேட்டரில் எல்லா இடத்துலையுமே சீரியல் பல்பெலாம் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நேற்று 12வது நாள் அதிகமாக கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சி போனோம். நாங்கள் லேட்டாக போனதுனால அவ்வளோவா வெளியில் யாரும் இல்லை. பட் தேட்டருக்குள்ளே நுழையும் போது தான் தெரிஞ்சது அவ்வளோ ஆடியன்ஸ் உட்காந்துருந்தாங்க. கூட்டம் வந்து அதிகமாகவே இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படியே சீரியல் பல்பெலாம் போட்டு இப்படி ஒரு திருவிழா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. தளபதி படம்னா சும்மாவா, திருவிழா மாதிரி தானே இருக்கும். ஒரு வழியாக டிக்கெட் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு உள்ளே போகலான்னு சொல்லி என்ட்ரன்ஸ்க்கு போனோங்க. ஓப்பன் பண்ணியாச்சு, வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஆடியன்ஸ் அதிகமாகவே இருந்தாங்க. கூட்டம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு வழியாக இடம்லாம் செட் பண்ணி உட்காந்தாச்சு. பட் 10 நிமிஷம் படம் போயிடுச்சு, பார்க்க முடியல. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன சீன் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ரிவ்யூவுக்கு வருவோம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கதை தாங்க. மோஸ்ட்லி இதை நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். பட் அதிலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடத்தப்பட்ட பையன் வந்து திரும்ப பெரிய ஆளாகி அவங்க அப்பா அம்மாட்ட போகும்போது தன்னுடைய ஃபேமிலியில் என்ன இழப்பு இருந்துச்சோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக ரிவெஞ்ச் எடுப்பாங்க, அதாவது பழி வாங்குவாங்க. இதில் வந்து ஆன்டி ஹீரோவோட சேர்ந்துக்கிட்டு தன்னோட ஃபேமிலியவே பழி வாங்குறாரு விஜய். தளபதியை வந்து 20 வயசு பையன் மாதிரி காட்டுற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தளபதி ரொம்ப க்யூட்டாகவே இருக்கார். மோகன், ஜெயராம், வைபவ், பிரசாந்த், பிரபுதேவா, பிரேம்ஜி, இந்த மாதிரி பெரிய நட்சத்திர பட்டாலுமே இருக்குது. அது சூப்பர். ஸ்னேகா அவருக்கு நல்ல பேராக வந்து போகிறாங்க. பிரபுதேவாவை கடைசி வரைக்கும் நல்லவராகவே காட்டியிருக்கலாம். பொதுவாகவே வெங்கட் பிரபு படத்துல எல்லாம் ட்விஸ்ட்டு வைப்பார். அதில் ஒன்று தான் பிரபுதேவாவை கெட்டவராக காட்டுறது. மோஸ்ட்லி வெங்கட் பிரபு படத்தில் எல்லாமே இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிட்ருக்க ஒரு கேரக்டர் வந்து நம்பிக்கைக்குள்ளே கேரக்டர் வந்து டக்குன்னு கெட்டவனாக காட்டிடுவார். அப்புறம் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் சுமார் தான். யுவன் மியூசிக்கில் சின்ன சின்ன கண்கள் அந்த பாட்டு தான் ஹைலைட்டு. பொதுவாகவே வெங்கட் படத்தில் வந்து கிரிக்கெட் டீமை பேஸ் பண்ணி கொஞ்சம் கதையை நகர்த்துவார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே கிரிக்கெட் டீமை பேஸ் பண்ணியே அது போகுது. அப்புறம் காமெடி நல்லா வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு இல்லை, லைட்டாக ஸ்மைல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. தளபதி ஆக்டிங் சூப்பர். குறிப்பாக பையன் இறந்தப்போ அவர் அழுகிறது செம்மையாக பண்ணியிருப்பார். கதை பழசுனாலும் தளபதி நடித்ததுனால படம் சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் படம் வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.